வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு உணவே மருந்து பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது விட்டமின்கள். 20ஆம் நூற்றாண்டுல நோய்களோட காரணம், அவற்றுக்கான நிவாரணம், இதை பற்றி அறியறதுல விஞ்ஞானம் முன்னேற்றம் அடைஞ்சு வந்தது. நச்சு உணவினாலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உணவுப் பொருட்கள்ல குறைவாக இருக்கிறதுனாலும் தான் நோய் உண்டாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இத்தகைய சக்தி குறைபாடுல முக்கியமானது விட்டமின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதோட குறைபாட்டால உடல், எலும்பு இதோட வளர்ச்சி தடுக்கப்படுது. நோய்க்கிருமிகளுக்கு எதிர்ப்பு இல்லாமல் போது. சொறி, மாலைக்கண், பெரிபெரி, எலும்புருக்கி முதலான நோய்களும் உடலை தாக்குது. மிகச் சிறிய அளவுல தேவைப்பட்டாலும் உயிர் சக்திக்கான ரசாயன மாற்றங்கள் நடத்தி வைப்பதற்கு விட்டமின்கள் மிக அத்தியாவசியமானவை என்பது உண்மை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. விட்டமின்ல பல வகை இருக்கு. மிகச்சிறிய அளவுல தேவைப்படும் இந்த விட்டமின்கள் கணிசமான விளைவுகளை உண்டாக்க வல்ல சக்தி படைச்சது. ஒரு குறிப்பிட்ட விட்டமின் சத்து உடம்புல குறைவா இருந்தா ஒரு குறிப்பிட்ட நோய் உண்டாகும். குறை நீங்கியதும் நோயும் நீங்கும். இவ்வாறு ஒவ்வொரு விட்டமினும் ஒவ்வொரு நோயோட தொடர்பு இருக்குது. விட்டமின்களோட மூலாதாரம் தாவரங்கள் தான். மனித உயிர்களும் மிருக உயிர்களும் தங்கள் விட்டமின் தேவைக்கு தாவரங்களைத்தான் நம்ப வேண்டியிருக்கு. விட்டமின் ஏ ஒன்று தான் தாவரங்கள்ல இல்லை. அது மிருகங்களோட உடல் சாயங்கள் தயாரிக்கணும்னாலும் அந்த தயாரிப்பு தேவைக்கு வேண்டிய அணு அமைப்புகள் தாவரத்திலிருந்து தான் கிடைக்குது. ஒண்ணுக்கொன்னு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஒரே விட்டமினா வேலை செய்யறதும் உண்டு. உதாரணமா 4 வேறுபட்ட ரசாயன பொருட்கள் விட்டமின் கே அப்படிங்கிறதுல 2 வேறுபட்ட பொருள் இருக்கு. ஆனா இந்த வேறுபட்ட பொருட்கள் சக்தியில வித்தியாசப்படுது. மருந்தளவு மிகுந்தா விஷமாவதும் உண்டு. ஆனா விட்டமின்கள் அளவு மிகுந்து உடலுக்குள் நுழையிறதால தீங்கு ஏற்படுறது கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் உபரி விட்டமின்களை கழிச்சு கட்டுறதுல உடல் அங்கங்கள் பண்பட்டு இருக்குது. விட்டமின் ஏ உடல் வளர்ச்சிக்கு காரணமான உணவுப் பொருள் இது. நோய் தொற்றுவதை எதிர்க்கும் சக்தியை கொடுக்கறதும் இதுதான். இதோட குறைபாட்டுல கண் எரிச்சல், மாலைக்கண் நோய் இதெல்லாம் உண்டாகும். இந்த விட்டமின் மிருக மூலாதாரங்களில் தான் இருக்கு. முட்டை, பால், பாலாடை, வெண்ணெய் முதலியவற்றில் அதிகமா இருக்கு. பல பிராணிகளின் கல்லீரல் கொழுப்புல விட்டமின் ஏ இருக்கு. காட் அப்படிங்கிற மீனோட கல்லீரல் எண்ணெய் விட்டமின் ஏயும் டியும் கலந்து இருக்கு. கடல் செடியில் உள்ள கேரட்டின் தான் இங்கனம் விட்டமின் ஏ மாறுது. வேறு மீன்கள்ல கல்லீரல் எண்ணெய்களிலும் விட்டமின் இருக்கு. சுறா மீன் எண்ணெயில இந்த விட்டமின் ஏ அதிகம். அது காட்டு எண்ணெயை விட விட்டமின் சத்துல 16 மடங்கு சத்து இருக்கு. நாம் உண்ற உணவில விட்டமின் ஏ அப்படியே விட்டமின் உருவத்தில் இருக்க வேண்டும்ங்கிறது கிடையாது. ஏன்னா கரோட்டில் இருந்து விட்டமின் ஏ தயாரிக்கும் சக்தி நமது உடலுக்கு இருக்கு. கரோட்டின் அதிகமா இருக்கிற உணவுகளை நம்ம உட்கொண்டு நம் விட்டமின் ஏ தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். முட்டைக்கோஸ், லெட்டூஸ், கீரை, பச்சை பட்டாணி, பச்சை மிளகாய், சோளம், சிவப்பு கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, தக்காளி, வாழைப்பழம், மாம்பழம், பப்பாளி ஆகியவற்றிலெல்லாம் கரோட்டின் அதிகமா இருக்கு. அது இல்லாம நிறங்கள்ல பச்சை, மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறம் அதிகமா இருக்கிற அந்த அளவுக்கு கரோட்டின் சத்து அதிகமா இருக்கும். விட்டமின் ஏவை மஞ்சள் நிற ஸ்படிகங்களா விஞ்ஞானிகள் பிரிச்செடுத்திருக்கிறாங்க. காற்றும் வெளிச்சமும் இந்த விட்டமின்களை அழிக்க வல்லது. ஆகையால் தான் மீன் எண்ணெய் வாங்கி உபயோகிப்பவர்கள் நன்றா இறுக்கமா மூடி இருட்டோரங்கள்ல வைக்கிறது அவசியம். நமது உடம்புல உள்ள கொழுப்பும் பித்தநீரும் உட்கொள்ளும் உணவில் உள்ள கரோட்டினை கிரகிக்கப்படாம விட்டா கெரோட்டின் கழுவி போவது மிக சாதாரணம். பச்சை காய்கறியை காட்டிலும் சமைச்ச காய்கறியில் உள்ள கரோட்டின் மிக எளிதாக கிரகிக்கப்படுது. இந்த கரோட்டின் குடல் சுவர்ல விட்டமின் ஏயா மாற்றப்படும். இப்படி மாற்றப்பட்ட விட்டமின் நேரடியாக உணவில் உள்ள விட்டமினும் கிரகிக்கப்பட்டு கல்லீரல் சேமிச்சு வைக்கப்படுது. ரத்தத்துல விட்டமின் ஏயோட அளவு குறைஞ்சா கல்லீரலில் உள்ள சேமிப்பு பயன்படுகிறது. கண் பார்வை விஷயத்துல விட்டமின் ஏயோட பணி ரொம்ப முக்கியமானது. விழித்திரையில உள்ள ராப்டோசின்ற வஸ்துவால கண் வெளிச்சத்துல பாக்குது. இந்த ராப்டோசின்றது விட்டமின் ஏவை ஒத்த ரெட்டினன்ற பொருளில் புரதம் ஒன்றும் இணைஞ்ச வஸ்து. வெளிச்சம் கண்ணில் பட்டா ராப்டோசின் சிதைவுப்படும். அதை மீட்டு தரும் வேலையை விட்டமின் ஏ செய்யுது. எனவே இந்த விட்டமின் குறைஞ்சா ராப்டோசின் அளவும் குறைய அந்த அளவுக்கு கண் பார்வை பாதிக்கப்படும். கண் திரையில ஏற்படும் சகல மாறுதல்கள் போக்குறது இந்த விட்டமின் ஏ தான். இந்த விட்டமின் ஏவை தவிர தினசரி மனுஷனுக்கு தேவையான விட்டமின் ஏ அதிக அளவுல தேவைப்படும் நம்மளுக்கு. இது இல்லாமல்
விட்டமின் பி, சி நிறைய இருக்கு. இதை நம்ம தொடர்ந்து வர வாரங்கள்ல பார்க்கலாம். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இன்றைய உணவு தொகுப்பு பிடிச்சிருந்தா இதை வசியின் வாசிப்புகளோட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்க தெரிய வைக்கலாம். ஏன்னா நான் விளக்கமா தான் இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். இதை தொடர்ந்து இனி ஒவ்வொரு வாரமும் ஒரு விட்டமின்களை பற்றியும் அதோட பயன்களை பற்றியும் ஒரு காய்கறிகள்னு அப்படியே தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். நன்றி.